டாக்டர் ஆனந்த் பேசுகிறேன். ஆனந்த் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நேற்று ஒரு டாக்டரோட கேட்டுட்டு இருந்தார், ஆர்த்தோபெடிஷியன். அவருடைய சன்னோட ஒய்ஃப் ஆக்சுவலாக, அதாவது டாட்டர் இன் லா. சார் காதில் வந்து இந்த ட்ராகஸ்ன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல காது குத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து ஏன்னா ஹீ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இல்லை என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு தான் சொல்லுவேன், நீங்கள் கண்ட இடத்துல காது குத்தக்கூடாது அப்படின்னாரு. பட் இன்னைக்கு யூடியூப் வீடியோஸ்லையும் வந்து காதில் ஈஸியாக அந்த முன்னாடி இதால் குத்திக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து காது நிறைய இடத்துல மேலே குத்திக்கிறது, சைடில் குத்திக்கிறது, கீழே குத்திக்கிறது, சில பேர் வந்து மோர் தென் ஒரு 10 இடத்துல காது குத்திக்கிறது, இந்த மாதிரி நிறைய காமனாக பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு நிறைய பொண்ணுங்களை இதை பார்த்து ஆசையாகவும் இருக்கும், நம்ம காது குத்திக்கலாமா அப்படின்னு. பட் வந்து காது இந்த இடத்துல குத்துறதுங்கிறது இங்கே வெறும் ஃபேட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லை. சம்டைம் ஈவன் கொஞ்சம் மேலே போய் இந்த காட்லேஜ் பகுதியில் காது குத்தினாலுமே நிறைய பார்த்துருப்பீங்க, தனியாக ஒரு எக்ஸ்ட்ராவாக கீழாயிடுன்னு ஒரு சின்ன கட்டி மாதிரி வர சான்ஸ் இருக்கு. காது இந்த இடத்துல குத்துறது இது ட்ராகஸ் போன், வெறும் காட்லேஜ். இந்த காட்லேஜ் வந்து ஈஸியாக நம்ம இப்படி மடங்கலாம், எதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த இடத்துல காது குத்துறங்கிறது சேஃபா இல்லையானா அழகுக்காண்டி குத்திக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பட் இட்ஸ் நாட் வெரி சேஃப். காதுலேருந்து அழுக்கு வெளியே ஈஸியாக வராது. க்ளீன் பண்ணும்போது இந்த கீப்பான் வந்து நம்ம இந்த காட்லேஜ் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து காட்லேஜ் வந்து இன்ஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. சம்டைம் வந்து ஸ்கார் வந்து ஹீல் ஆகாமல் அதுலேருந்து தனியாக ஒரு கட்டி மாதிரி வர சான்ஸ் இருக்கு. நிறைய பார்க்கணும். மேலே இங்கே குத்திடுவாங்க, இங்கே பார்த்து தனியாக ஒரு சின்ன ஹார்ன் மாதிரி, ஒரு கொம்பு மாதிரி, ஒரு காட்லேஜ் மாதிரி மேலே வளர்ந்துரும். அது கீழாயிடுன்னு பேர். அப்புறம் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். சம்டைம் காது கம்ப்ளீட்டாக இங்கே பஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ சீல் பிடிச்சிட்டே இருக்கும், காது கம்ப்ளீட்டாக சுருங்கிடும். ஸோ அதனால காதில் ஈவன் இந்த இடத்துல குத்துறதே நாங்கள் வந்து கீப்பான் வந்து ரொம்ப வெயிட்டாக போட வேணாம். வெயிட் போட்டால் வந்து கம்ப்ளீட்டாக காது கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். திருப்பி காது தைக்க வேண்டியிருக்கும். அதனால சின்னதாக மெல்லிஸாக போட்டுக்கோங்க. தேவையில்லாமல் கண்ட இடத்துல காது குத்த வேணும் தான் அட்வைஸ் பண்ணுறோம். பட் வந்து உங்களுக்கு அது ரொம்ப கண்டிப்பாக பண்ணணும், எங்களுக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் வந்து சேஃபாக பண்ணுங்க. ஸோ அன்ஸ்டெரைலாக வந்து கண்ட இடத்துல காது குத்தி அது இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா டோட்டல் காதோட ஃபங்க்ஷனே போயிடும். பட் கொடுத்த இடத்துல ஈஸியாக நார்மலாக காது குத்திட்டு சேஃபாக இருக்கிறது பெட்டர். தேவையில்லாமல் எல்லா எக்ஸ்ட்ரா இடத்துலையும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணால் டேஞ்சர் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது. ஆனந்த் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருந்து.